வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்மளோட தளபதி விஜயும் நடிகர் தனுஷ் அவர்களுடைய படம் நேரடியாக 20 முறை மோதி இருக்குங்க. அதில் யாருக்கு வெற்றி அதிகமாக கிடைச்சிதுன்ற இந்த டீட்டெயில்ஸை வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ, மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். சேனல்லையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய சினிமா அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதலாவது நம்ம பார்க்க போகிறது 2002ஆம் ஆண்டு ரிலீஸ் ஆன தளபதியோட தமிழன் மூவி, நம்ம தனுஷோட துள்ளுவதோ இளமை மூவி. ஸோ தளபதியோட தமிழன் மூவி கலமை விமர்சனங்களை பெற்றது. தனுஷ்க்கு இந்த மூவி ஃபர்ஸ்ட் மூவிங்க. கஸ்தூரி ராஜா இயக்கத்தில் வெளிவந்த தனுஷோட இந்த மூவி இதில் யாருக்கு அதிக வெற்றின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட தனுஷோட துள்ளுவதோ இளமைக்காகத்தான். அடுத்ததாக புதிய கீதையும் காதல் கொண்டேனும் 2003ஆம் ஆண்டு மோதிக்கிட்டாங்க. ஸோ தளபதி கெரியரில் கொஞ்சம் ஃப்ளாப் திரைப்படம்னா இது சொல்லலாம். காதல் கொண்டேன் திரைப்படம் தனுஷோட கெரியரை அடுத்த லெவலுக்கு கொண்டு போறதுக்கு உறுதுணையா இருந்தது செல்வராகன் இயக்கத்துல. இதுல அதிக வெற்றி யாருக்குன்னா தனுஷோட காதல் கொண்டேன் படத்துக்கு தான். அதே வருடம் 2003 வெளிவந்த தளபதியோட திருமலை படமும் தனுஷோட திருடா திருடி மூவி. தளபதியோட திருமலை படம் தளபதிக்கு மிகப்பெரிய ஹிட்டாக அமைஞ்சது. அந்த திருடா திருடி மூவி சாங்கை தவிர படத்தில் ஒன்றுமே இருக்காது, மன்மதராசா சாங். ஸோ இதில் அதிக வெற்றி யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட தளபதியோட திருமலை மூவிக்கு தாங்க. 2004ஆம் ஆண்டு மதுரை மூவியும் சுல்லான் மூவியும் நேரடியாக மோதிக்கிட்டாங்க. ஸோ சுல்லான் மூவி தனுஷோட கெரியரில் மிகப்பெரிய ஃப்ளாப்புன்னு தான் சொல்லணும். தளபதியோட மதுரை மூவி அந்த அளவுக்கு பேர் சொல்லலைனாலும் கொஞ்சம் ரீசனபிளாக தான் இருந்துச்சு. இதை கம்பேர் பண்ணும்போது அதிக வெற்றி நம்மளோட தளபதியோட மதுரை மூவிக்கு தான். 2005ஆம் ஆண்டு திருப்பாச்சி படமும் தேவதையை கண்டேன் படமும் மோதிக்கிட்டாங்க. திருப்பாச்சி மூவி தங்கை சென்டிமெண்ட்டில் அல்டிமேட்டாக டாப் ஹிட்டில் வந்ததுங்க. தேவதையை கண்டேன் படம் கொஞ்சம் தனுஷுக்கு ஃப்ளாப் ஏற்படுத்தி தான் கொடுத்ததுன்னு சொல்லணும். இது ரெண்டத்தையும் கம்பேர் பண்ணும்போது திருப்பாச்சி படமே இதில் அதிக வெற்றிகள் பெற்றிருக்கு. அதே 2005ஆம் வருடம் சிவகாசி படமும் அது ஒரு கனாகாலம் படமும் ரிலீஸ் ஆச்சு. தளபதிக்கு சிவகாசி படம் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட்டாக தான் அமைஞ்சுது. தனுஷுக்கு அது ஒரு கனாகாலம் அந்த படம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய ஃப்ளாப்பாக அமைஞ்சுது அவரோட கெரியரில். ஸோ இதில் வெற்றி பெற்றது நம்ம தளபதியோட சிவகாசி மூவி தான். 2006ஆம் ஆண்டு தளபதியோட போக்கிரி மூவியும் தனுஷ்க்கு திருவிளையாடல் ஆரம்பம் மூவியும் வந்துச்சு. போக்கிரி நம்ம தளபதி கெரியரில் ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட் அடித்த திரைப்படம். அந்த திருவிளையாடல் ஆரம்பம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காமிக்கலாக போகும். ரெண்டுமே கம்பேர் பண்ணும்போது அதிக வெற்றி நம்ம தளபதியோட போக்கிரி திரைப்படத்துக்கு தான் கிடைச்சிது. 2007ஆம் ஆண்டு தளபதிக்கு அழகிய தமிழ் மகன் படமும் தனுஷோட பொல்லாதவன் படமும் ரிலீஸ் ஆச்சு. முதல் முறையாக நம்ம தளபதி இரட்டை வேடங்களில் நடித்த இந்த படம் கொஞ்சம் சொதப்பலாக தான் முடிஞ்சுது. நம்மளோட தனுஷ்க்கு பொல்லாதவன் படம் ஒரு கெரியரில் மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்டாக தான் அமைஞ்சுதுன்னு சொல்கிறோம். ஸோ இதில் வெற்றி யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா தனுஷோட பொல்லாதவன் மூவிக்கு தான். 2008ஆம் ஆண்டு தளபதியோட குருவி மூவியும் தனுஷ்க்கு யாரடி நீ மோகினி மூவியும் ரிலீஸ் ஆச்சு. ஸோ குருவி மூவி ஒரு கலவை விமர்சனங்களை பெற்ற ஒரு மூவியாக தான் இருந்துக்குது. நம்ம யாரடி நீ மோகினி தனுஷுக்கு மிகப்பெரிய திருப்பு முனையாக கெரியரில் அமைஞ்சதுன்னு தான் சொல்லணும். இதில் அதிக வெற்றி தனுஷோட யாரடி நீ மோகினி படத்துக்கு தான் கிடைச்சிது. 2009ஆம் ஆண்டு தளபதியோட வில்லு மூவியும் தனுஷுக்கு படிக்காதன் மூவியும் ரிலீஸ் ஆச்சு. இன்னுமே தளபதியை வச்சு கலாய்க்கிற அளவுக்கு ரொம்பவே ஒரு ஃப்ளாப் திரைப்படமாக அமைஞ்ச படம் தான் தளபதிக்கு வில்லு படம். தனுஷோட படிக்காதவன் மூவியும் கொஞ்சம் ரீசனபிளாக தான் ஓடிச்சு. இது ரெண்டையுமே கம்பேர் பண்ணும்போது தனுஷுக்கு தான் வெற்றி அடைஞ்சது இந்த படம். அதே 2009ஆம் ஆண்டு தளபதிக்கு வேட்டைக்காரன் மூவியும் தனுஷுக்கு குட்டி மூவியும் அமைஞ்சது. வேட்டைக்காரன் மூவி தளபதி கெரியரில் ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையாக தான் அமைஞ்சது. குட்டி திரைப்படம் தனுஷோட ஒரு தல காதலை நிரூபிக்கும் படமாக கொஞ்சம் ஆவரேஜாக தான் ஓடிச்சு. ஸோ இதில் அதிக வெற்றி யாருன்னு பார்த்தீங்கன்னா தளபதியோட வேட்டைக்காரன் மூவிக்கு தான். 2011ஆம் ஆண்டு தளபதிக்கு காவலன் மூவியும் தனுஷ்க்கு ஆடுகளம் மூவியும் வந்துச்சு. ரொம்ப பெரிய கேப்புக்கு அப்புறம் அசினும் தளபதியும் நடித்த படம் கொஞ்சம் ஃப்ளாப்பாக தான் அமைஞ்சுது. தனுஷோட ஆடுகளம் மூவி மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட்டாக தான் அமைஞ்சுது. ஸோ இதில் அதிக வெற்றி யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட தனுஷ் அவர்களுக்கு தான் அதிக வெற்றி கிடைச்சிது. அதே 2011ஆம் ஆண்டு தளபதிக்கு வேலாயுதம் படமும் தனுஷோட மயக்கம் என்ன மூவியும் கிடைச்சிது. ஸோ தங்கச்சி சென்டிமெண்ட்டை எடுத்து வச்ச இந்த படம் கொஞ்சம் காமிக்கலாக இருந்தாலும் ஆவரேஜாக ஓடிச்சு. ஸோ மயக்கம் என்ன மூவி தனுஷுக்கு ஒரு பெரிய திருப்பு முனையாக அமைஞ்சதுன்னு தான் சொல்லணும். ஸோ இதில் வெற்றி யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா மயக்கம் என்ன தனுஷ்க்கு தான். 2013 தளபதியோட தலைவா மூவியும் தனுஷ்க்கு மரியன் மூவியும் ரிலீஸ் ஆச்சு. தலைவா மூவி என்ன விமர்சனங்களை பெற்றாலும் மிகப்பெரிய பிளாக் பஸ்டராக தான் அமைஞ்சதுன்னு சொல்லணும். மரியன் மூவி கொஞ்சம் ஆவரேஜாக ஓடிச்சு. ஸோ ரெண்டுமே கம்பேர் பண்ணும்போது அதிக வெற்றி யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட தளபதியோட தலைவா படம் தான் அதிக வெற்றிகளை பெற்றது. 2017ஆம் ஆண்டு மெர்சலும் தளபதிக்கு தனுஷ்க்கு VIP 2வும் ரிலீஸ் ஆச்சு. மெர்சல் அட்லி வச்சு இயக்குன படம் தளபதியோட கெரியரில் பிளாக் பஸ்டர் ஹிட் கொடுத்தது. VIP 2 VIP 1 விட படு மொக்கையாக இருந்துச்சுன்னு விமர்சனங்களை பெற்றது. ஸோ இதில் வெற்றி பெற்றது தளபதியோட மெர்சல் திரைப்படம் தான்.
2018ஆம் ஆண்டு சர்க்கார் திரைப்படமும் வடசென்னை திரைப்படமும் டைரக்டாக மோதிக்கிட்டாங்க. ஸோ தனுஷோட கெரியரில் வடசென்னை படம் மிகப்பெரிய திருப்பு முனையாக அமைஞ்சதுன்னு தான் சொல்லணும். சர்க்கார் மூவி என்னதான் சூப்பராக ஓடினாலும் தளபதி கெரியரில் அதுவும் ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட்டை கொடுத்தது. ஸோ ரெண்டையுமே கம்பேர் பண்ணும் போது வடசென்னை படம் எல்லாத்தை விடுமே ஒரு ஸ்டெப் அதிகமாக இருக்கிறதுனால அந்த இயரில் வடசென்னை பிளாக் பஸ்டர் கொடுத்தது. 2019ஆம் ஆண்டு பிகில் திரைப்படமும் அசுரன் திரைப்படமும் ரிலீஸ் ஆச்சு. ஸோ அட்லி இயக்கத்தில் வந்த பிகில் திரைப்படம் ஒரு ஃபுட்பால் மேட்ச் பேஸ் கொண்டு இருந்ததுனால சூப்பர் டூப்பர் ஹிட் கொடுத்தது. தனுஷின் அசுர திரைப்படமும் அசுர வெற்றியை அடைஞ்சதுன்னு தான் சொல்லணும். ஸோ அந்த வருடத்தில் 2 படமுமே ஈக்குவலான சமநிலையில் இருந்ததுன்னு தான் சொல்லணும். 2022ஆம் ஆண்டு தளபதி பீஸ்டும் தனுஷுக்கு மாறன் திரைப்படமும் ரிலீஸ் ஆச்சு. நெல்சன் இயக்கத்தில் வந்த பீஸ்ட் திரைப்படம் கொஞ்சம் கலவை விமர்சனங்களை பெற்றது. மாறன் திரைப்படம் ஏண்டா வந்துச்சுன்ற அளவுக்கு ரொம்பவே படுமோசமாக இருந்துச்சு. ஸோ அந்த வகையில் கம்பேர் பண்ணும்போது பீஸ்ட் திரைப்படமே 2022ஆம் ஆண்டில் வெற்றி பெற்றது. 2023ஆம் ஆண்டு வாரிசும் தனுஷோட வாத்தி திரைப்படமும் வெளிவந்துச்சு. வாரிசு திரைப்படம் ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட்டாக தான் அமைஞ்சதுன்னு சொல்லணும். வாத்தி திரைப்படமும் குறைச்சல்லாம் இல்லை, கொஞ்சம் நல்லா தான் ஓடிச்சு. பட் ஆனால் ரெண்டுமே கம்பேர் பண்ணும்போது நம்ம தளபதியோட வாரிசு திரைப்படமே அதிக வெற்றிகளை பெற்றது. 2015ஆம் ஆண்டு தளபதியோட புலி திரைப்படமும் தனுஷோட தங்கமகன் திரைப்படமும் ரிலீஸ் ஆச்சு. ஃபேண்டசி வேர்ல்டு கொண்ட இந்த திரைப்படம் சிம்புதேவன் இயக்கத்தில் வெளிவந்தது. தனுஷோட தங்கமகன் திரைப்படம் ஒரு ஃபேமிலி ஓரியன்ட் சப்ஜெக்டாக இருந்ததுனால ரெண்டுமே கம்பேர் பண்ணும்போது தங்களோட தங்கமகன் படத்துக்கே அதிக விமர்சனங்கள் பெற்று வெற்றி அடைஞ்சதுன்னு தான் சொல்லணும். ஸோ இவங்களோட மூவிஸில் எந்த மூவிஸ் உங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்டான மூவிஸ்ன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு தளபதி பிடிக்கும்னா ரெட் கலர் ஹார்ட் கமெண்ட்டில் தெரிவிக்க விடுங்க. தனுஷ் பிடிக்கும்னா எல்லோ கலர் ஹார்ட் கமெண்ட்டில் தெரிவிக்க விடுங்க. ஸோ யாருக்கு அதிக வெற்றிகள் இதில் கிடைக்குதுன்னு நம்ம செக் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சினி ஆல்பம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரியான மோர் இன்ட்ரெஸ்டிங் வீடியோக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.